நமஸ்காரம். இது உங்கள் மயிலை சிவராமன். தினம் ஒரு ஸ்லோகம் வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற ஸ்லோகம் சீரான சிறப்பான வாழ்வு தரும் சூரிய பகவான் ஸ்லோகம். ஸ்லோகத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி குரு வணக்கம் செய்துக்கலாம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாக்ஷாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. எந்த ஒரு மனிதனுக்கும் குடும்பம்தான் ஆதாரம். ஒரு குடும்பத்தில் உள்ள அனைவரும் அனைத்து சந்தோஷத்தையும் பெற வேண்டும் என்பதே அந்த குடும்பத்தின் ஒட்டுமொத்த விருப்பமாக, பிரார்த்தனையாக இருக்கும். ஆனால் இப்பொழுது குடும்ப உறுப்பினர்களுக்குள் அதிக பிரச்சனை இருப்பது சகஜமாகிவிட்டது. இந்த பிரச்சனைகள் தீர அதிகாலை சூரியன் உதயமாவதற்கு முன் எழுந்து குளித்து, சூரியன் உதயமாகும் பொழுது ஒரு சிறிய பாத்திரத்தில் நீரை எடுத்து கிழக்கு நோக்கி நின்று சூரியனை பார்த்து ஓம் ஆதித்யாய நமக அர்க்யம் சமர்ப்பயாமி, ஓம் ஆதித்யாய நமக அர்க்யம் சமர்ப்பயாமி என்று கூறி 3 முறை பாத்திரத்தில் இருக்கும் நீரை நீரிலோ அல்லது செடிகளிலோ விட வேண்டும். பிறகு சூரியனை நோக்கி பெண்களாயின் தங்கள் மார்பிற்கு நேரே இருக்கரம் கூப்பியும், ஆண்களாயின் 2 கரங்களையும் தலைக்கு மேல் குவித்தும் குலதெய்வங்களை எண்ணி நல்வாழ்வு வேண்டி வழிபட வேண்டும். பிறகு சூரிய பகவானுக்குரிய மந்திரங்கள் கூறி சூரியனை மனதார வணங்க வேண்டும். பிறகு நின்ற இடத்திலேயே 3 முறை பிரதட்சிணம் செய்து சூரியனை சுற்றியதாக எண்ணி வழிபட வேண்டும். இவ்வாறு தினமும் செய்வதால் ஒருவருக்கு ஆக்கப்பூர்வமான சக்தியும் சிந்தனையும் நேர்மறை எண்ணங்களும் அதிகரிக்கும். அது அந்த வீட்டிலும் குடும்பத்திலும் உள்ளவர்களுக்கும் பரவும். அதனால் அந்த வீட்டில் அங்குள்ளவர்களுக்கு மகிழ்ச்சியும் மனநிறைவும் பெருகும். நோய் துஷ்ட சக்திகளின் பாதிப்புகள் விலகும். பொருளாதார வளம் பெருகும். சூரியனின் அருள் பெற தினமும் சூரிய நமஸ்காரம் செய்து ஞாயிறு தோறும் சூரியனை வழிபட்டு கோதுமை மாவினால் செய்த பலகாரத்தை நைவேத்தியம் செய்து வழிபடலாம். நவகிரகத்தில் உள்ள சூரியனுக்கு சிவப்பு பட்டு சார்த்தி செம்பருத்தி பூவினை அர்ச்சனை செய்யலாம். சூரியன் ஆத்மகாரகன் என்று அழைக்கப்படுகிறார். சூரியனின் நிலையை பொறுத்தே அந்த ஆத்மாவின் நல்லது கெட்டது நிர்ணயிக்கப்படுகிறது. ஒருவர் ஜாதகத்தில் சூரியனின் நிலை சிறப்பாக அமைந்துவிட்டால் அவர்களுக்கு வாழ்வில் நினைப்பதெல்லாம் எளிதில் கைகூடும். கடவுள் இல்லை என்று கூறுபவர்களுக்கும் சாஸ்திரம் பொய் என்று சொல்பவர்களுக்கும் கண்முன் தெரியும் கடவுளாயிருப்பவர் சூரியன். கிரகங்களில் சூரியன் ஆண் கிரகம். சூரியன் பித்ருகாரகன் ஆவார். நாம் பித்ருக்களுக்கு செய்யும் தர்ப்பணம், பிண்டம் முதலியவைகளை சூரியன் சாட்சியாய் இருந்து பெற்று பித்ருலோகத்தில் உள்ள சூட்ச்ம வடிவத்தில் இருக்கும் வசு ருத்ர ஆதித்யர்களின் தொடர்பில் இணைந்தவர்களாகிய பித்ருக்களிடம் கொண்டு சேர்ப்பவர். மனச்சோர்வும் பயமும் மனதில் இனம் புரியாத அச்சமும் அபாண்டமான பழி சுமத்தப்பட்டவர்களும் பொய் வழக்குகளில் சிக்கி தவிப்பவர்களும் ஆதித்ய ஹிருதயம் என்னும் ஸ்லோகத்தை தொடர்ந்து பாராயணம் செய்து வர வெற்றி கிட்டும். இலங்கையில் யுத்தம் நடந்த காலகட்டம் அது. ராவணனின் சேனையில் பலரும் மாண்டு விட்டார்கள். ஆனாலும் ராவணன் சீதையை விடுவிப்பதாயில்லை. அனைவரது மரணமும் அவனை ஒரு சிறிதேனும் மனதை மாற்றவில்லை. ஆனால் ராமர் இவன் ஒருவன் செய்த தீச்செயலால் இத்தனை பேர் உயிர்விட நேர்ந்ததே என்று நினைத்து மனதளவில் மிகவும் சோர்ந்து விட்டார். இவனை பணிய வைக்க என்ன வழி என்று யோசித்துக் கொண்டிருந்தார் சோர்வுடன். அப்பொழுது அகத்திய முனி அங்கு தோன்றி ராமருக்கு ஆதித்ய ஹிருதயம் ஸ்தோத்திரத்தை உபதேசம் செய்தார். ராமரும் அந்த மாலை பொழுதில் சூரியனை ஆதித்ய ஹிருதயம் சொல்லி வழிபட்டு வணங்கி வந்தார். அவ்வளவுதான். ராமரின் சோர்வு காணாமல் போனது. மறுநாள் போரில் ராவணனை வதம் செய்தார். வால்மீகி ராமாயணத்தில் யுத்த காண்டத்தில் இந்த நிகழ்வு பதியப்பட்டுள்ளது. சூரியனை வழிபட்டால் தைரியம் பிறக்கும்.
வாழ்க்கை போரிலும் எளிதாக வெல்லலாம். உடல் உறுதி பெற சூரிய நமஸ்காரம் என்னும் 12 வகை நமஸ்காரங்களை காலை கிழக்கு நோக்கியும் மாலை மேற்கு நோக்கியும் முடிந்தவரை 10 முறை, முதல் முறை ஒரு முறை செய்வதே கடினமாக இருக்கும். ஆதலால் தினமும் 10 முறை செய்ய உடல் வலிவு பெறும், என்றும் ஆரோக்கியமாக இருக்கலாம். சூரிய விரதங்களில் மிக மிக முக்கியமானது ரத சப்தமி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை விரதம். சூரியனை வழிபாடு செய்ய தொழில் சிறக்கும், பதவி உயர்வு கிட்டும். சூரியன் உதிக்கும் பொழுது திருமாலின் பாதங்களை, அதாவது காலை பார்ப்பதாலும், மறையும் பொழுது அவர் கழுத்தில் உள்ள மாலையை பார்ப்பதாலும் காலை மாலை என்று கூறுவதாக ஒரு ஐதீகம். சூரியன் ஆடுதுறையை அடுத்துள்ள சூரியனார் கோவில் ஆலயத்தில் அருள் பாலிக்கிறார். 7 குதிரைகள் பூட்டிய பொன்னிறமான ஒற்றை சக்கரமுடைய ரதத்தில் கருடனின் சகோதரனான கால்கள் இல்லாத அருணன் தேரோட்டியாக சூரியனுக்கு விளங்குகிறார். மந்திரங்களில் சிறந்த காயத்ரி மந்திரம் சூரிய பகவானையே போற்றுகிறது. சூரியனை கடவுளாக கொண்டு வழிபடும் முறைக்கு சௌமாரம் என்று பெயர். இப்பொழுது சூரியனை வணங்கக்கூடிய காயத்ரி மந்திரத்தை பார்க்கலாம். ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரஜோதயாத். ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரஜோதயாத் என்று கூறியும் வழிபடலாம். அல்லது சீலமாய் வாழ சீரருள் புரியும் ஞாலம் போற்றும் ஞாயிறே போற்றி, சூர்யா போற்றி, சுந்தரா போற்றி, வீரியா போற்றி, வினைகள் களைவாய். சீலமாய் வாழ சீரருள் புரியும் ஞாலம் போற்றும் ஞாயிறே போற்றி, சூர்யா போற்றி, சுந்தரா போற்றி, வீரியா போற்றி, வினைகள் களைவாய் என்று கூறியும் வழிபடலாம். சூரியனை மனதார வழிபட்டு உடலும் மனமும் வலிமையாக, வளமாக, உறுதியாக மாறி வாழ்வில் முயன்ற காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிட்ட உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சூரியன் அருள் புரிய வாழ்த்துக்கள். மயிலிறகை புத்தகத்தில் மூடி வைத்த பள்ளிக்கால பசுமை நினைவுகளுடன் அதே நம்பிக்கையோடு இறை நம்பிக்கையை உங்கள் இதயத்தில் மூடி வையுங்கள். பக்தி இன்னும் இன்னும் வளர்வதற்காக. நன்றி, நமஸ்காரம்.